அனைவருக்கும் சித்தர் வாக்கு பாலசிஸ்டர் பாலஜனா சிறந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஸ்ரீ பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஆண்டு எல்லாருமே சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியம் நிச்சயமா உறுதியா. இது ஒரு பரபரப்பான ஸ்ரீ பராபவ ஆண்டு. ஸ்ரீ பராபவ ஆண்டு வந்து எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா, எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா ஒரு நல்ல தொழில், வேலை வாய்ப்பு, தொழில், உத்தியோகம், வருமானம், பொன் பொருள் சேர்க்கை அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய ஒரு பரவசமாகக்கூடிய ஒரு பராபர ஆண்டு. அனைத்து யோகங்களையும் இந்த ஆண்டு வழங்க போகிறது உங்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு விறுவிறுப்பான ஆண்டு, எல்லா யோகங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த பராபர ஆண்டு பராபவ ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த புத்தாண்டு எதற்காக நமக்கு பிறக்கின்றது? இந்த புத்தாண்டு நமக்கு எதற்காக இந்த புத்தாண்டு பிறக்கிறது? எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, என்ன நல்லது நடக்கும், என்ன கெட்டது நடக்கும், கெட்டது நடக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செஞ்சா நல்லது, எதை செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட நல்ல யோகம் நமக்கு அமைய போகுது, எதை நோக்கி நாம பயணிக்கணும், இந்த காரியத்தை செஞ்சா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இப்படி எல்லாம் உங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டுல பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? முக்கியமா உங்கள் வெற்றி எதை நோக்கி பயணிக்கிறது, உங்கள் லட்சியங்கள் என்ன, உங்கள் சாதனைகள் என்ன, உங்க மனசுல பட்ட வேதனைகள் எப்ப தீரும், உங்களுக்கு நல்ல உத்தியோகம் எப்ப கிடைக்கும், நல்ல கல்யாணம் எப்ப முடியும், புத்திரபாக்கியம் எப்ப கிடைக்கும், சொத்து சுகம் எப்ப வாங்கலாம், எப்ப வீடு கட்டலாம், இப்படி எல்லாம் இந்த புத்தாண்டுல என்னென்ன யாருக்கு என்னென்ன யோகங்கள் நடக்க போகுதுன்றத இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் சிறப்பா பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பெண்களுக்கு ஒரு சிறந்த சாதனைக்குரிய ஆண்டாக அமைய போகின்றது. பெண்கள் சாதனை புரிய ஆண்டா, மிகப்பெரிய சாதனை, உலக சாதனை, பெண்களுக்குரிய உலக சாதனை செய்யக்கூடிய பெண்கள் ஆண்டாக அமைய போகிறது. அது மட்டும் இல்ல, ஒரு எல்லாருக்குமே ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரு ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், மிகப்பெரிய தொழிலை தொடங்கலாம், மிகப்பெரிய தொழில் நிறுவனம் தொடங்கலாம், பெரிய ஐடி கம்பெனி ஆரம்பிக்கலாம், பெரிய தொழிற்சாலை தொடங்கலாம். எல்லாருக்குமே திருமண யோகம், திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் சிறந்த திருமண யோகம், நிச்சயமா சுப காரியங்கள் போல சிறப்பா நடக்க போகுது. எல்லாத்தையும் சிறப்பா பார்க்க போறோம், எல்லா ராசிக்கும். அதே நேரம் இது பொது பலன், இது ஒரு பொது பலன். இப்ப கடகராசி விஜய் எடுத்துக்க. கடகராசி வந்து விஜய் ஒரு அரசியல் மிகப்பெரிய சாதனை, அரசியல் களம் இறங்கி விட்டாரு, வெற்றி அடைய போறாரு, அரசியல் களத்துல இறங்கிட்டாரு, சினிமாவில் பெரிய சாதனை பண்ணிட்ட, உலக சாதனை பண்ணிட்டாரு, சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. இப்ப அரசியல் களத்துல இறங்கி மிகப்பெரிய வெற்றி அடைய போறாரு. அப்ப எல்லாருமே கடகராசிக்காரவங்க பூரா இந்த சினிமாவில் சாதிக்க முடியும், அரசியல் களத்துல வெற்றி அடைய முடியுமா? அப்ப உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருப்பாரு ஆண்டவன். அதுக்காகத்தான் முன் உதாரணமா சொன்னேன். அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இப்ப எல்லாருக்குமே சிறப்பான பலன்களை சூப்பரா பிரமாதமா பார்க்க போறோம். இதுல சந்தேகம், உங்க பலனை பார்க்கணும்னா, உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. சரிங்க? ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை, ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஸ்ரீ பராபவ ஆண்டு மகர ராசியினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள். மகர ராசிக்கு இது ஒரு பொற்காலம். ஒரு லைஃப்ல ஒரு மாற்றம் வருதுன்னா, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வருதுன்னா அந்த பராபவ ஆண்டு தான். உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம். இது ஒரு பொற்காலம். மகரம் மிகப்பெரிய சிகரத்தை தொடுகின்ற, ஒரு மாற்றத்தை பெறுகின்ற, ஒரு முன்னேற்றம், ஒரு பெரிய வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படும். மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய முன்னேற்றம் மகர ராசிக்கு நிச்சயமாக உண்டு. அதுல மாற்று கருத்தே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த பராபவ ஆண்டினுடைய கிரக அமைப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா, மகரத்துக்கு
அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை பத்தி குறை சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்ட எட்டாம் இடம் பிரம்மாண்டமான சொத்துக்கள், பிரம்மாண்டமான யோகங்கள், பிரம்மாண்டமான பதைகள், பிரம்மாண்டமான வருமானங்களை தரக்கூடிய எட்டாம் இடம். அப்படிப்பட்ட எட்டாம் இடத்துல அதிபதியான சூரியன், அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பது பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், நல்ல பதவி, அரசாங்கம், அரசியல், சினிமா துறை, கலைத்துறை, இது அத்தனை துறையிலும் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்துவது இந்த சித்திரை மாதம் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலை. இது மகரத்துக்கு 4ஆம் இடம். இது நம்பர் 1. அடுத்து இந்த 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது 5-10க்குரியவன், 5-10க்குரிய சுக்கிரன் 5ஆம் அதிபதி ஒரு அதிர்ஷ்டஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டம், ஒரு அதிர்ஷ்டஸ்தானம். ஆக திடீர் செல்வம், திடீர் புதையல் யோகம். ஆக இந்த புதையல் யோகத்தை தரக்கூடிய இடம்னா 4ஆம் இடம், பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய. அப்ப இந்த மகர ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங் எல்லாம் சொந்தமாக்கிடுவாங்க, ஒரு பெரிய பெட்ரோல் பல்க்லாம் வைப்பாங்க, ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையெல்லாம் தொடங்குவாங்க, பெரிய அரசியல் அரசாங்கத்தில் பதவியில் இருப்பாங்க. இதெல்லாம் அந்த பராபவ ஆண்டில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக சினிமா துறை என்றாலும் கலைத்துறை தேடி நல்ல வாய்ப்புகள்லாம் வரும், நல்ல பதவி கிடைக்கும், அரசாங்கத்தில் பெரிய ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தில் உட்காருவாங்க, பெரிய அரசியல் நல்ல பதவியில் உட்காருவாங்க. எல்லா யோகமும் சூரியன் சுக்கிரன் எப்படிப்பட்ட கிரகம்? சூரியன் ஒளிவை ஒரு மனுஷனை பிரபலமாக்குறது, செய்கிற தொழில அபார வெற்றி ஏற்படுத்துவது, திறமையில அதிகப்படுத்துறது. மேலும் சுக்கிரன் யாரு? கலைத்துறை என்றாலும் சரி, அரசாங்கம் என்றாலும் சரி, அரசியல் என்றாலும் சரி, ஒரு ரிசர்வ் வங்கியில் மிகப்பெரிய உத்தியோகம், ஒரு ஒரு எல்ஐசியில் சாதாரண ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பதவி எல்ஐசியில். ஏன்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி பொருளாதார அதாவது அவங்களுக்கு இந்த சிறு சேமிப்பு, இந்த துறையில் இருக்கவங்கள மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சிறு சேமிப்பு என்ற எல்ஐசி இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்கள மிகப்பெரிய பதவியை கொடுக்கும். பேங்க்ல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கிளர்க்கா இருக்க ஜெனரல் மேனேஜர் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அபாரமான ஒரு போஸ்டிங்ல கிடைச்சிடும். மிகப்பெரிய வெற்றி, சக்சஸ், 100% சக்சஸ்ஃபுல் லைஃபை வரக்கூடியவர்கள் இந்த பராபவ ஆண்டில் மகர ராசிக்கு. மகரம் சிகரத்தை தொடும், சாதனை படைக்கும், வெற்றியாளர். ஏன்னா பட்டதெல்லாம் போதாதா, சாதிக்கணும்ல. 7 சனி அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க இல்ல, அப்ப இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கணுமா? அப்ப இந்த பராபவ ஆண்டு பல சாதனைகளை செய்யக்கூடிய, பல வெற்றிகளை உருவாக்கக்கூடிய, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், சொத்து, சுகம், நல்ல திருமண வாழ்க்கை எல்லாமே உங்களை தேடி வரும். ஏன்னா அந்த அளவுக்கு கிரக அமைப்பு வலிமையா இருக்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த 3-12க்குரிய குரு பகவான் வழக்கம் போல அந்த மிதுனத்துல இருக்கக்கூடிய நிலை 6ஆம் இடத்துல, புரிஞ்சுட்டீங்களா? ஆக 6ஆம் இடம் 3-12 விபரீத, அது விபரீத ராஜயோகம் தான், விபரீத ராஜயோகம் தான். அப்ப இந்த மகரத்துக்கு 3ஆம் இடத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் பாத்தீங்கன்னா சனி, புதன், செவ்வாய், இந்த 3 கிரகங்கள். புதன் உங்களுக்கு 4-11 சொத்து, வாகனம், வீடு, வாசல், வாகனம் இதெல்லாம் தரக்கூடியவர். அப்ப 3ஆம் அதிபதி அதாவது அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல புதன் இருக்கக்கூடியது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம், புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட உங்கள் 3ஆம் இடம் ஒரு முன்னேற்றத்திற்கு அனைத்து முயற்சிகளும் செய்யும் பொழுது, ஒரு சட்ட ரீதியாகவும் சரி, ஒரு வழக்கு ரீதியாகவும் சரி, அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவது தான் இந்த சனி, புதன், செவ்வாய். வீடு, சொந்த வீடுகளில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, அதாவது வழக்குகள், சொத்து வழக்குகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவது இந்த சனி, புதன், செவ்வாயுடைய சேர்க்கை. ஆக மொத்தத்தில் இந்த பராபவ ஆண்டு மிகப்பெரிய ஒரு சாதனைக்குரிய ஆண்டாக இந்த மகர ராசிக்கு கண்டிப்பா சிகரத்தை தொடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை உறுதியாக ஏற்படுத்தும். இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, சரிங்களா? ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால், இறைவனால் படைக்கப்பட்டது.
என்னங்க அப்படி சொன்னாங்க இப்படி ஒன்றும் நடக்கல, அது காரணம் ஒரு ஜோதிடர் சொல்லக்கூடியது சரியா நடக்கல அப்படின்னா ஒன்றும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியம் நான் தப்பா இருக்கணும். ஆக சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க, தெளிவான ஒரு பலனை நீங்க தெரிஞ்சுக்கலாம்.